உங்க மனசு ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட பறவை மாதிரி படபடக்குதா? ராத்திரி 2 மணி இருக்கும். உலகம் முழுக்க அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா உங்க தலைக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அவன் ஏன் அப்படி சொன்னான்? நாளைக்கு என் வேலை போயிட்டா என்ன பண்றது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த மாதிரி ஓராயிரம் கேள்விகள். இதற்கு பேர்தான் ஓவர் திங்கிங். இது ஒரு மெதுவான விஷம். இது உங்க தூக்கத்தை மட்டும் இல்ல, உங்களோட எதிர்காலத்தையே அரிச்சு தின்னிடும். ஆனா 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த மன அழுத்தத்தை 5 நிமிஷத்துல எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க மனச ஒரு அடங்காத குதிரையில இருந்து அமைதியான நதியா மாத்த போற அந்த வேதகால ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு மாடர்ன் காலத்து மனுஷனா இருக்கலாம், ஆனா தீர்வு அந்த பழங்கால ஞானத்துல தான் இருக்கு. ஆங்க, மன அமைதிக்கான பயணத்தை தொடங்குவோம். நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல அர்ஜுனன் தான். போர்க்களத்துல நின்னுகிட்டு எதிரிகளை பார்த்து பயப்படாம தனக்குள்ள ஓடுற எண்ணங்களை பார்த்து அர்ஜுனன் நிலைகுலைஞ்சு போயிருந்தாரு. அப்போ பகவான் கிருஷ்ணர் சொன்ன ஒரு விஷயம், மனம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த நண்பன். அதே சமயம் கட்டுப்படுத்தாவிட்டால் அதுவே அவனுடைய மிகப்பெரிய எதிரி. நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுக்கு காரணம் நம்ம புத்திக்கும் மனசுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை தான். இதை எப்படி சரி பண்றதுன்னு 5 தூண்கள் மூலமா இப்ப பாப்போம். பில்லர் 1, மூச்சு, மனதின் நங்கூரம், த பவர் ஆஃப் பிராணாயாமா. பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஒரு வரி உண்டு, சலே வாதே சலம் சித்தம். அதாவது, மூச்சு அலைபாய்ந்தால் மனமும் அலைபாயும், மூச்சு சீரானால் மனமும் சீராகும். நீங்க ஓவர் திங்கிங்குள்ள மூழ்கும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட மூச்சு ரொம்ப வேகமாவோ அல்லது சீரற்றோ இருக்கும். இத கட்டுப்படுத்த சதுரங்க சுவாசம் முறைய பயன்படுத்துங்க. 4 நொடிகள் மூச்ச உள்ளே இழுங்க, 4 நொடிகள் உள்ளேயே வைங்க, 4 நொடிகள் மெதுவா வெளியே விடுங்க, 4 நொடிகள் மூச்ச விடாம அப்படியே இருங்க. இத வெறும் 5 முறை செஞ்சாலே உங்க மூளைக்கு எல்லாம் சரியா இருக்கு, பயப்பட தேவையில்லைங்கிற சிக்னல் போயிடும். ஓவர் திங்கிங் அங்கேயே நிக்கும். பில்லர் 2, சாட்சி பாவம், வேடிக்கை பார்ப்பவர், த விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ். முண்டக உபனிஷதத்துல ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை பழங்களை சாப்பிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்குது. இதுதான் உங்க மனம். இன்னொரு பறவை, நாம ஏன் ஓவர் திங்கிங் பண்றோம்னா நம்ம எண்ணங்களே நாம தான் நம்புறோம். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா என் மனசுக்குள்ள ஒரு பயமான எண்ணம் ஓடுதுன்னு சொல்ல பழகுங்க. நீங்க உங்க எண்ணங்கள்ல இருந்து பிரிச்சு பார்க்கும்போது அந்த எண்ணங்களுக்கு உங்க மேல இருக்கிற அதிகாரம் போயிடும். ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து திரையில ஓடுற சோகமான படத்தை பார்க்கற மாதிரி உங்க எண்ணங்களை வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க அந்த படம் இல்ல, நீங்க அந்த பார்வையாளர். பில்லர் 3, நிஷ்காம கர்மா, பலனை எதிர்பாராதே. பகவத்கீதையின் மிக முக்கியமான ஸ்லோகம், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் அல்ல. மாடர்ன் லைஃப் அப்ளிகேஷன். நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுல 90% விஷயம் நாளைக்கு என்ன நடக்கும் அல்லது மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம்தான். இது எல்லாமே பலனை சார்ந்தது. உங்களோட முழு கவனத்தையும் செயல் மேல மட்டும் வைங்க. ஒரு வேலையை செய்யும்போது அதுல வர்ற லாப நஷ்டத்தை பத்தி யோசிக்காம அந்த நிமிஷத்துல அந்த வேலையை எப்படி சிறப்பா செய்யலாம்னு யோசிங்க. பலனை தூக்கி போட்டுட்டு செயல்ல இறங்குனா அங்க ஓவர் திங்கிங்க்கு இடமே இல்ல. பில்லர் 4, ஸ்வாத்யாயா, மனதிற்கான உணவு. உபனிஷதங்கள் ஸ்வாத்யாயா அல்லது சுய ஆய்வை பத்தி பேசுது. அதாவது நல்ல நூல்களை வாசிப்பதும் நல்ல விஷயங்களை கேட்பதும். நம்ம போன்ல பார்க்கிற நெகட்டிவ் நியூஸ், மத்தவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை, தேவையில்லாத வதந்திகள், இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள குப்பைய சேர்க்குது. இந்த குப்பை தான் ஓவர் திங்கிங்கா வெளியே வருது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஒரு நல்ல புத்தகத்தையோ அல்லது ஒரு ஆன்மீக கருத்தையோ கேளுங்க. உங்க மனசுக்கு எதை உள்ள அனுப்புறீங்கன்றதுல ரொம்ப கவனமா இருங்க. கார்பேஜ் இன், கார்பேஜ் அவுட். நல்லத உள்ள அனுப்புனா தெளிவான சிந்தனை தானா வரும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மா ஏகம் சரணம் व्रज. எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு, நான் உன்னை காப்பேன்கிறார் கிருஷ்ணர். சில நேரங்கள்ல நம்மால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல பிரபஞ்சமோ அல்லது இறைவனோ பாத்துக்கட்டும்னு விட்டுடுங்க. சரணாகதிங்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய தைரியம். இந்த உலகத்தை இயக்குற அந்த பேரறிவு உங்களையும் வழி நடத்தும்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை வரும்போது மனசு ஒரு குழந்தைய விட அமைதியா மாறிடும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போற ஒரு ரகசிய முறை, த்ரடகா.
இது ஒரு பழங்கால யோக முறை. உங்க மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உங்க முன்னாடி ஒரு விளக்கையோ அல்லது ஒரு சின்ன கருப்பு புள்ளியையோ வைங்க. 2 நிமிஷம் கண்ணை இமைக்காம அந்த புள்ளிய மட்டும் பாருங்க. உங்க கவனம் சிதறும்போது மெதுவா அதை திரும்ப கொண்டு வாங்க. இப்படி செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி தேவையற்ற எண்ணங்களை ஷட் டவுன் பண்ணிடும். இது ஒரு 5 நிமிஷம் மென்டல் ரீசெட் பட்டன் மாதிரி. இத தினமும் செஞ்சு பாருங்க. உங்க மனசு உங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைங்கிறது வாழறதுக்காக, யோசிச்சுட்டே இருக்கிறதுக்காக இல்ல. ஓவர் திங்கிங் உங்கள ஒரு இடத்திலேயே கட்டி போடும். ஆனா செயல் உங்கள முன்னாடி கொண்டு போகும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 விஷயங்கள்ல நீங்க எதை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு சின்ன அமைதியை கொடுத்திருந்தா மைண்ட் செட் மங்க் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர் யாராவது ரொம்ப யோசிச்சுட்டே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது. நீங்க அதை கடந்து நிற்கிற ஒரு மகா சக்தி. அமைதியா இருங்க, ஆனந்தமா இருங்க. வாழ்க வளமுடன்.